ரத்னா ரத்னா அத்தை வரேன்னு ஒரு குரல் கொடுக்க மாட்டியா? விளக்கேத்தாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? மாதவா, விளக்கேத்துற வரைக்கும் எல்லாரும் இருக்கணும்ல. ரத்னா பாராயணம் பண்ணும்போது நம்ம எல்லாம் வந்துடலாம். சரிம்மா. நித்யா, புக் எடுத்து வச்சுட்டு வா. மச்சான், எடுத்து வச்சிட்டு வா. நான் ரெடியா தான் இருக்கேன். போன் பேசினது போதும், எழுந்து வாங்க. நித்யா, நீ இன்னைக்கு அண்ணி கூட இரு, சரியா? அம்மா, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. அம்மா, அவ எக்ஸாமுக்கு படிக்கட்டுமா? அண்ணனுக்காக நான் தினமும் பாராயணம் பண்றேன். எப்படியாவது அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனை சீக்கிரமா தீரணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்யறேம்மா. சரி. ரத்னா, வா, வந்து உட்காரு. வா. அப்பா ஆண்டவா, என் பையனுக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும். கடவுளே, காப்பாத்துப்பா. நீதான் எங்களுக்கு ஒரு துணையா இருக்கணும். சரி, அவ பாராயணம் படிக்கட்டும். ரஞ்சனி, ரஞ்சனி, ஏய், என்ன இன்னும் கிளம்பலையா? எங்க? எங்கயா? போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா இல்லையா? நீயே போ. என்ன மறந்துட்டியா? உன் ஃப்ரெண்டு மேல நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. ஆமா, உன் பேர்ல தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. நீ வராம எப்படி? நான் அப்புறம் வரேன், நீ முதல்ல கிளம்பு. என்ன எப்படியாவது உன் ஃப்ரெண்டை காப்பாத்திடலான்னு நினைக்கிறியா? என் கூட வந்தன்னா குறுக்கு வழியில எதுவும் பண்ண முடியாதுன்னு என்ன அனுப்பி வைக்க பாக்குறியா? உன்ன மாதிரி குறுக்கு வழியில சுத்துற பழக்கம் எனக்கு இல்ல. ஓகே, அப்ப என் கூட வா, நான் வெயிட் பண்றேன். ஏய், சொன்ன புரியாதா உனக்கு? நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. என்ன சும்மா? அதுக்கு தான் வெயிட் பண்றேன்னு சொல்றேன். நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு உன்னை விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. நீ ரெடியாயி வா, போலாம். டேய், எதுக்குடா அவளை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? ரஞ்சனி, நீ போமா. பாரு, அவதான் உன் பின்னாடியே வரேன்னு சொல்றாள்ல, அப்புறம் ஏன்டா வம்பு பண்ற? ஏற்கனவே இவ புடிச்ச புடியில நிப்பா. இப்ப தாத்தா வேற சப்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. இனிமே இவ வந்த மாதிரி தான். நீ போறபடி போப்பா. ரஞ்சனி வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துருவா. இவ யோசிக்கிறத பார்த்தா வேற ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா? என்னப்பா யோசிக்கிற? இல்ல, ஒண்ணு இல்ல. நீயும் போலனா போலீஸ் ஒண்ணு தேடிட்டு வந்துட போறாங்க. சீக்கிரம் போ, இங்க இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காத. என்ன? சரி, போறேன். நீங்க பேத்திக்கிட்ட பேசிட்டு இருக்காம சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க. என்ன பையனோ? ஏய், இவ்வளவு நேரமா? வா.
உட்காருங்க. தேங்க்யூ எப்படி விசாரிச்சாலும் அந்த பையன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். பணம் எடுக்கலன்னு அதே பாட்டை பாடிட்டு இருக்கான். அவனை ரிமாண்ட் பண்ணிடலாம். பிரபாவை கொஞ்சம் அழைச்சிட்டு வர சொல்ல முடியுமா சார்? கான்ஸ்டபிள் சார். அவனை கூட்டு வாயா. ஓகே சார். டேய் போடா வாடா சீக்கிரம் போடா. பிரபா பிரபா எழுந்திருப்பா எழுந்திரு. இன்ஸ்பெக்டர் எழுந்திரு. ஐயோ ஐயா பாத்து குடுறாங்க புள்ளைய எப்படி மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருக்காங்களே. மெதுவாடா கை போடுடா. சண்டை கொஞ்சம் போடு சார். இந்தாப்பா. வச்சிருக்காங்களே பிரபா. பாத்து பொறுமையா வா. மெதுவா. அப்பதான் புடி பாக்குற. பாத்து டே பாத்து. நீங்க ரிமாண்ட் பண்ண வேண்டியது பிரபாவா இல்ல, என்ன சொல்றீங்க? அவன் பணத்தை எடுக்கலன்னு சொல்றேன். பிரபா உண்மையை சொல்ல மாட்டான்னு சொன்னீங்கல்ல, அவன் பணம் எடுக்கலன்னு பிரபா சொன்னதுதான் உண்மை. பிரபா பணத்தை எடுக்கல சார். அப்போ பணத்தை திருடினவன தானே நீங்க ரிமாண்ட் பண்ணணும். வேற யார் திருடுனா? இவன் தான். என் அண்ணன் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கான். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? யாருன்னு கேட்டா என்ன கை காட்டுற? என்னம்மா இது? இதான் சார் என்கிட்ட என் ரூம்ல இருந்த கேஷ். அது என்கிட்ட கொடுத்ததும் இவன் தான், எனக்கு தெரியாம எடுத்ததும் இவன் தான். நான் இப்போ இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். என் பிரதரை தூக்கி உள்ள போடுங்க. ரஞ்சனி நீயா உன் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லாத. நீ பணத்தை மறுபடியும் எடுத்து வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சதை நான் பார்த்தேன்.